இங்க ஒருத்தன் வெறும் ஸ்பூனை வச்சு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்றான். ஆனா வெறும் ஸ்பூனை மட்டும் வச்சு எப்படி தப்பிக்க முடியும்னு பார்த்தா, இவருக்கு சாப்பிட கொடுத்த ஸ்பூனை வேணும்னே அவரோட ஷூல அழுக்கு பண்ணிட்டு அந்த அழுக்கான ஸ்பூனை மாத்தணும்னு அங்க இருக்க காட்ஸ் கிட்ட கேக்குறாரு. இப்போ வேற ஒரு ஸ்பூனை இவருக்கு எடுத்து கொடுக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை டைவர்ட் பண்ற மாதிரி பேச்சு கொடுக்கறாங்க. அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவரு 2 ஸ்பூனா எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்போ அவரோட செல்லுக்குள்ள வந்ததுமே எடுத்துட்டு வந்த ஸ்பூனை உடைச்சிட்டு இவர்கிட்ட இருக்க நெயில் கிளிப்பை பார்ட்டா கழட்டி அதோட எட்ஜ் இந்த ஸ்பூனோட டிப்ல வைக்கிறாரு. ஆனா இத ரெண்டையும் ஒட்ட வச்சாதான் இவருக்கு தேவையான டூலும் கிடைக்கும். சோ நிறைய தீக்குச்சிய ஒரு டின்னுக்குள்ள வச்சுட்டு அந்த நெயில் கிளிப்பை யூஸ் பண்ணி ஒரு காயினை ஒன்னு சுரண்டி தூளாக்கிடுறாரு. இப்போ அந்த தூளை இந்த ஜாயிண்ட்ல வச்சுட்டு அந்த தீக்குச்சிய பத்த வச்சதுமே அந்த காயினோட தூள் மெல்ட் ஆகி இதுல வெல்டு வச்ச மாதிரி ஒட்டிக்குது. அதை ஒட்டுனதும் பார்த்தா இவருக்கு தேவையான ஸ்ட்ராங்கான ஒரு டூலும் ஒன்னு கிடைச்சிருது. சோ தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க ஒரு சின்ன வென்டிலேஷன் கிரில்ல சுத்தி உடைச்சு எடுத்துறாரு. இப்ப அங்க இருந்து உடைச்சு எடுக்கிற மண்ணை சட்டையில எடுத்துட்டு போய் வெளியே போற நேரமா பார்த்து கொட்டி விட்டுறாரு. இதே மாதிரி மாச கணக்குல செஞ்சுட்டு ஒரு டம்மி தலைய ரெடி பண்ணி தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவரு தப்பிக்கிறதுக்கான நாள் வந்ததுமே அந்த ஜெயில இருந்து இவரு தப்பிக்கவும் செஞ்சிடறாரு.